அனைவருக்கும் தைப்பூசம் திருநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு முருகருக்கு நெய்வேத்தியமாக திணை லட்டு செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் 3 கிளாஸ் கிட்ட தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு. திணையரிசி ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருந்தேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். திணையரிசி ஒரு 10 நிமிஷமாவது ஆகும் வேகிறதுக்கு. திணையரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இங்கே நான் ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை பேனில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு 1/2 டம்ளர் கிட்ட எடுத்துக்கலாம். அது சேர்த்துருக்கேன். சர்க்கரையில் நம்ம கம்பி பதம் பார்க்கணும், அதனால் கைவிடாமல் கலந்து விட்டுட்டுருக்கலாம். சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். குங்குமப்பூ தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஏலக்காவும் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். தினையை சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. தேவைன்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். முந்திரியும் உலர் திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். இதில் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஆறின பிறகு இந்த மாதிரி நம்ம லட்டு ரெடி பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த திணை லட்டுவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.